ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கரைபடாத வாழ்க்கை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம். பில்லி கிரகாம் 99 வயது வரை கரைபடாத வாழ்க்கை வாழ்ந்து பல லட்சம் மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்திய ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரர் ஆவார். அவர் சமீபத்தில் மரித்து போன உலக புகழ்பெற்ற அமெரிக்க சுவிசேஷ ஊழியக்காரர் ஆவார். 1949ஆம் ஆண்டில் அவர் தன் வாலிப நாட்களில் எடுத்த 2 தீர்மானங்கள் என்ன என்றால், ஒன்று, பாவ சோதனையிலிருந்து தேவ பாதுகாப்புக்காக எப்பொழுதும் ஜெபிப்பது. 2, மதிய உணவோ ஆலோசனை நேரமோ கூட்டங்களுக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ செல்லும் பயண நேரமோ எதுவானாலும் ஒருபோதும் பெண்களுடன் தனியாக இருக்கக்கூடாது என்பதே ஆகும். இந்த தீர்மானங்களை இறுதி வரை உறுதியாக காத்துக்கொண்டதை அவர் கூறும்போது, என் மனைவி ரூத்தை தவிர எந்த பெண்ணோடும் ஹோட்டலில் கூட நான் தனியாக உணவருந்தியதே கிடையாது. இது நிமித்தம் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதுதான். ஆனாலும் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தேன். இதுவரை எவரும் என்னை அந்தரங்க காரியத்தில் குற்றப்படுத்தியதே கிடையாது. இது ஒரு பெரிய கிருபையாகும். என்னை காத்த தேவனுக்கு நான் முழங்காலில் நின்று நன்றி சொல்கிறேன் என்று கூறுகிறார். வாலிபர்களே, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி தீர்மானம் செய்வோமா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தின் பேதையான வாலிபன் நடந்து சென்ற பாதை பாவத்தின் பாதை. அது பொய்யான பாதையாகும். இருளின் பாதை, வெட்கத்தின் பாதை, மரணத்தின் பாதையாகும். அவன் நடக்க வேண்டிய பாதையோ நீதியின் பாதை, உண்மையின் பாதை, ஒளியின் பாதை, பரிசுத்தத்தின் பாதை, ஜீவனின் பாதையாகும். வாலிப உள்ளங்களே, உங்களுக்கு தோன்றும் வழிகள் நல்ல வழிகள் போல் தெரியலாம். இங்கே இரட்டிப்பான எச்சரிப்பை கேளுங்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம், 16வது அதிகாரம் 25வது வசனம். என் வழி மரண வழி, இயேசுவின் வழியோ ஜீவனின் வழி. நன்மையின் வழியில் நடப்போம், நன்மைக்கு ஞானிகளாவோம். தீமையின் வழியை தவிர்ப்போம், தீமைக்கு பேதைகளாவோம். ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனம். இயேசுவின் வழியே ஜீவனின் வழி என புரிந்து கொள்ள எங்கள் மனதில் ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும் தேவனே என்று நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.